ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவருக்கு பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்ட புத்தகம் குறித்த ஒரு சில தகவல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது புதிய பாடத்திட்ட புத்தகங்களை பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி பள்ளி மாணவருக்கு வழங்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ கடந்த 2017-18ஆம் கல்வியாண்டு பார்த்தீங்கன்னா 1, 6, 9 மற்றும் +1 வகுப்புக்கு வந்து புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ மீதமுள்ள வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாக பாடத்திட்டம் மாற்றப்படாமல் இருந்துச்சுங்க. ஸோ நடப்பு கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா மீதமுள்ள வகுப்புக்கான பாடத்திட்டத்தை மாற்ற கல்வித்துறை மூலம் பார்த்தீங்கன்னா உயர்நிலை குழு அமைக்கப்பட்டதுங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா வல்லுநர் குழுவினர் வந்து புதிய பாடத்திட்டத்தை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஓராண்டாக நடந்த இந்த பணி பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நிறைவு கட்டத்தை எட்டி உள்ளதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டம் வந்து தயார் நிலையில் உள்ளது. ஸோ லோக்சபா தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டை வந்து முன்கூட்டியே முடிக்க பள்ளி கல்வித்துறை முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் இறுதியில் நடக்க வந்த தேர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் 12க்குள்ள முடிக்கும் வகையில் தேர்வு அட்டவணைலாம் மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவருக்கு வந்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் கோடை விடுமுறை கிடைக்குங்க. ஸோ அதன் பின் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வந்து பள்ளிகள் திறக்க உள்ளன. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா புதிய பாடப்புத்தகங்கள் வந்து மாணவருக்கு வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th, 12th, 11th ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து எடுத்ததுங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா பாருங்கள். ஸோ 10th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் சயின்ஸ், மேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ 12th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கொடுத்துருக்காங்க, பாட்னி, ஜுவாலஜி கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் காமர்ஸ், அக்கௌண்டன்சி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கா பாருங்கள். ஸோ 7th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் 1 கொடுத்துருக்காங்க, தமிழ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, அதுக்கப்புறம் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, புக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதில் செக் பண்ணி பாருங்கள், புக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீன் நூல்கள் வந்து ஒரு ஆப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், பாடநூல்கள் வரும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு பேஜ் ஒன்று டைவர்ட் ஆகும். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து தமிழக அரசு வந்து அரசாணை விட்டாங்கன்னா, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அரசாணை எதாவது விட்டாங்கன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் மின்னூல்கள் வந்து பாடநூல் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் 1 and 2க்கும் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு புக்ஸ் தேவையோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ 12th தேவைன்னா 12th கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வேறு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு புக்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்து ஆடியோவும் இருக்குது, அதே சமயம் டெக்ஸ்ட் ஓரியண்டாகவும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நியூ சிலபஸுக்கான மெட்டீரியல் வந்திருக்கா, செக் பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரமே விட்டுருவாங்க, இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நியூ சிலபஸுக்கான மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், க்ரோத் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.